வணக்கம். இதில் இது ஒரு சட்ட ஒழுங்கு சார்ந்த ஒரு பிரச்சனையாக இருக்குது. நிறைய குற்றங்கள், அதாவது இந்த மாதிரி கருவிகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய குற்றங்கள் அதிகரிச்சுட்டே இருக்குது. அதில் தமிழக காவல்துறைகள் இந்த மாதிரி சைபர் கிரைம் இல்லை புல்லிங், அதாவது சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் புல்லிங் செய்கிறது. அப்புறமா பல வகையாக இப்போ என்னிடம் வீடியோ இருக்குது. பெண்களே சிலர் மனம் கொடுத்ததை வைத்து அந்த குடும்பங்களை சீர்குலைக்கிறது, பொருளாதார குற்றங்களை அரங்கேற்றுறது, இதெல்லாம் நடக்குது. இதுக்குள்ளே இதில் தொடக்கத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சமூக வலைதளங்களில் ஒரு பெண்ணோட ஃபோட்டோவை போடுறாங்க. அது அந்த பெண் பதிவிட்ட சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாலேயோ இல்லை ஏதேனும் ஒரு வலைதளங்களில் இடப்பட்ட ஒரு ஃபோட்டோவை போடுறாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒரு நம்பரை, அதாவது ஒரு மொபைல் நம்பர், அதாவது தொடர்பு எண்ணையும் போடுறாங்க. போட்டுட்டு இந்த பெண் விபச்சாரத்திற்கு வரக்கூடியவங்க, பணத்திற்கு வரக்கூடியவங்க அப்படின்னு போட்டு அதை சோசியல் மீடியாக்களில் பரப்புரை செய்கிறாங்க. இது அந்த பெண் ஒரு நேரம் போகாமையோ இல்லை தனிமைக்காகவோ சோசியல் மீடியாவுக்கு வருகிற போது அவங்கள அந்த நம்பரை கொடுக்குறாங்க இல்லையா, அதில் 2 வகையாக பாதிக்கப்படுறாங்க. அது அந்த பெண்ணோட ஒரிஜினல் நம்பர்னால் அந்த பெண் ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கும்போது நம்பரை மாற்றுறதுல பிரச்சனை இருக்கும். ஏன் நம்பரை மாற்றுறேன்னு கணவரோ இல்லை மற்ற உறவினர்களோ கேட்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ நம்பரை மாற்ற முடியலைன்னா அந்த நம்பர் பரவின இடங்கள்லேருந்து சமூக விரோதிகள், தவறான நோக்கம் கொண்டவர்கள் அந்த பெண்ணை டார்ச்சர், மன ரீதியாக உளவியல் ரீதியாக தாக்குதலை நடத்த முடியுது. இது ஒரு பக்கம் இருக்குது. இதற்கு அப்புறமா தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான கழிப்பறைகள் சரியான பராமரிப்புகளில் இல்லை. இப்போ இன்றைக்கி நீங்கள் சேலத்தில் போனீங்கன்னா பெரும்பாலான கழிப்பறைகள் சிறுநீர் கழிப்பகங்களாக இருக்கும். கட்டண கழிப்பகங்களில் தான் மற்ற இதை செய்ய முடியும். வெறுமனே சிறுநீர் கழிப்பகங்களாக இருக்கிற பகுதிகளுக்கு போனீங்கன்னா பலரோட தொடர்பு எண்களை அங்கே எழுதி வைத்திருப்பாங்க சுவரில். அதில் இப்போது எனக்கு ஒருத்தனை பிடிக்கலை அப்படின்னா அவனோட பேரை நான் போய் அங்கே எழுதி வச்சுட்டு, இவன் விபச்சாரம் செய்கிறான், இவன்கிட்ட பெண்கள் இருக்கிறாங்க அப்படி மாதிரி, அல்லது புரோக்கர் அப்படின்னு போட்டு அவங்களோட நம்பர், இல்லைன்னா ஒரு ஆணை கே அப்படின்ற மாதிரி அவனோட பேரை எழுதி வைக்கிறது. அப்புறமா ஒரு குடும்ப பெண்ணோட பேரை கொண்டு போய் அங்கே எழுதி வச்சு ஐட்டம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தி எழுதி வச்சுட்டு வந்துடுறது. இந்த மாதிரியான சமூக விரோதிகள் பலரும் வரக்கூடிய இடங்களில், ஏன் கட்டண கழிப்பறைக்குள்ளே கூட நீங்கள் கழிப்பறைகளுக்குள்ள கதவுகளில் சுவற்றுகளில் சில தொடர்பு எண்களை நீங்கள் பார்க்க முடியும். எல்லாரும் அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்வதில்லை. ஆனால் நிறைய சமூக விரோதிகள், போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்களை தொடர்ந்து மன ரீதியான தாக்குதல்களை நிகழ்த்துறதை பார்க்க முடியுது. இதே ஒரு பெண்ணோட தொடர்பு என்ன இருந்ததுன்னா, ஒரு புதிய ஆண் அந்த நம்பருக்கு வந்தாங்கன்னா அதை அவரோட கணவர் பார்க்குற போது, பொசசிவாக பாசமாக இருக்கிற ஒருவர் ஒரு புதிய ஆண் அவங்களுக்கு ஃபோன் செய்கிறாங்க அப்படின்னா எப்படி நம்பர் கிடைத்தது அப்படின்னு தான் அந்த கணவர் ஆலோசிப்பார். இதனால் பல குடும்பங்கள் பிரியறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இவங்க யாரையும் ஒரு நல்லவன்னு நம்பி ஒருத்தனை பழகிட்டு கூட இவங்க நம்பரை கொடுத்துருக்கலாம், அவன் பக்கத்திலே கூட இருக்கலாம். ஆனால் அவன் இந்த பெண் நேர்மையாக இருந்தாங்க, எந்த விதமான சோடை போகிறதுக்கும் தயாராக இல்லை அப்படின்னா அந்த கடுப்பில் அந்த நம்பரை மிஸ்யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா தனக்கு தெரிந்த நபர்களிடம் இவங்க விபச்சார தொழில் செய்கிறாங்க, பணத்துக்கு இவங்க விலை போகக்கூடியவங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட அந்த நம்பரை கொடுக்கறது. அப்போ அது அந்த குடும்பத்தை சிதைக்குது. ஸோ இப்படி பல வகையாக அப்புறமா சிலரோட பழகிறாங்க. சில பெண்கள் சில காரணிகளால், தனிமையால் இருக்கிறதால சிலரோட பழகிறாங்க. அப்போ அவங்களோட பழகும்போது பழகி ஏமாற்றி பேசி நயவஞ்சகமாக அவங்களோட கொஞ்சம் புகைப்படங்களை இவங்க வாங்கிடுறாங்க. அதாவது
கொஞ்சம் ப்ரைவசியான படங்களை இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு பிறகு அவனுடைய ஒரிஜினல் முகத்தை காட்டுறது. அவங்களோட ஒரு கேங்கு இருக்கிறாங்க. இதை நாங்கள் பொதுவெளியில் வெளியிடுவோம், சமூக ஊடகங்களில் வெளியிடுவோம். அப்போ நாங்கள் கேட்குற பணத்தை கொடுங்க, இல்லைனா நாங்கள் கேட்குறதுக்கு ஒத்துப்போங்க அப்படின்னு. அப்படி போய் இவங்க திரும்பவும் அந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தால் கூட, பணம் கொடுத்தால் கூட, அவங்க திரும்பவும் அவங்களுடைய கணவருக்கோ இல்லை யாருக்கோ அந்த படங்களை அனுப்பி வைக்கிறது, சமூக வலைதளங்களில் வெளியிட்டு அந்த பெண்ணோட வாழ்வையே சிதைக்கிற வகையில் செயல்படுறாங்க. இவர்களெல்லாம் இது வரைக்கும் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த சமூக ஊடகங்கள் வழியாக இவங்க செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் பணம் பொருந்தியவர்களாக இருக்கிறதால காவல் நிலையங்களிலேயே இவர்கள் இதற்கு முடிவு கட்டிடுறாங்க. எஃப்ஐஆர் லெவலுக்கு கூட இவங்க போகிறதில்ல. எஃப்ஐஆர்கள் அப்படி போடப்பட்டாலும் வெறும் ஒரு பெட்டி கேஸ் மாதிரி, மிரட்டினா இல்லை தகாத வார்த்தைகள் அல்லது இருவருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், இப்படியான எஃப்ஐஆர்கள் தான் பதியப்படுதே ஒழிய இவன் இந்த பெண்ணுடைய புகைப்படத்தை மாஃபிங் பண்ணியோ இல்லை புகைப்படத்தை வைத்தோ அந்த பெண்ணை மிரட்டினா அந்த பெண்ணோட குடும்பம் பாதிக்கிற அளவுக்கான மிரட்டல்கள் இருந்தது. எவ்வளோ காலமாக மிரட்டினா, என்னென்னலாம் சொல்லி மிரட்டினான்ற ஆடியோ தரவுகளையோ அல்லது கால்களினுடைய கஸ்டடி லிஸ்ட்டு எடுத்து என்னென்ன நேரங்களில் 12 மணிக்கு 1 மணிக்கெல்லாம் இரவில் தொல்லை செய்தானா அப்படிங்கிறது எல்லாம் காவல் நிலையங்கள் ஆராய்வதே இல்லை. பெண் உன் வாழ்க்கை கெட்டு போய்டு, நீ போ, நான் அவங்கள வான்மணி அனுப்புகிறேன்னு சொல்கிறது. அவன் வெளியில் நீ காவல் நிலையத்துக்கு போயிட்டா என்னை யாரோ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவன் காவல் நிலையத்தை கவனித்துட்டு வெளியில் செய்யக்கூடிய செயல்பாடுகள். அப்போ அவன் சமூக பின்புலம், ஜாதி பின்புலம், பணம் பின்புலம், அரசியல் பின்புலம் இருக்கிறவனுக்கு இது தொடர்ந்து செய்கிற பொழுது தான் அவன் அடுத்தடுத்த நிகழ்வுக்கு நகரான். பெண்கள், அப்புறமா வளர்ப்பெண்கள், அதுக்கப்புறமா குழந்தைகள், இப்படி பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்துக்கு வரைக்கும் இது நகருது. இதில் நிறைய பணம் இருக்குது. அப்புறமா அரசியல். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன்னா, ஒரு ஏழைன்னா ஒரு இடத்துல போய் வர்றது அல்லது ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு வேலையை செஞ்சுட்டு வர்றது, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்கும். இப்போ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னா எல்லா நேரமும் நான் இன்சூரன்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஆனால் நான் எனக்கு இவங்க மாதிரியான அரசியல் பின்புலம் கொண்டவர்களோட தொடர்பு இருந்தது. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் காலாவதி ஆகிடுச்சு, இவங்க இவ்வளோ ஃபைன் கட்ட சொல்கிறாங்க அப்படின்னா நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும், என்னை அனுமதிச்சிடுவாங்க. அடுத்தது எந்த முறையும் அந்த காவலர் என்னை பிடிக்க மாட்டாங்க. இது இங்கே இருக்கிற ஒரு எழுதப்படாத விதியாக இருக்குது. அப்போது அந்த ஆளோட தொடர்பு இவங்க பேண வேண்டியதாக இருக்குது. ஆணுக்கும் வருது, இது பெண்ணுக்கும் வருது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் பலரை தன்வயப்படுத்துறது, தன் நிலைக்கு கொண்டுட்டு வரதை இந்த அரசியல் இன்ஃப்ளூயன்சர்களை. அதனால தான் ஆட்சி அரசியலுக்கு வந்த பின்னாடி யாரையும் கட்சிகளுக்குள்ளே நுழைக்காதீங்கன்னு. ஏன்னா இங்கே இருக்கிற பல கட்சிகளில் இருக்கிறவர்களும் இது ஆளுங்கட்சியாக இருக்கும், அந்த ஆளுங்கட்சியினுடைய கொடியை முன்னாடி மாட்டிப்பாங்க. இவங்க என்னென்ன மாதிரி வழக்குகளை கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னா, நில பிரச்சனைகளில் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அப்புறமா வாகன விபத்துகளில் வழக்கு போட்டு அதில் உள்ள தேர்ட் பார்ட்டி காம்பன்சேஷன் வாங்கிப்பாங்க. அதுக்கு முன்னால் ஒரு அமௌண்ட்டை யாரிடம் பணத்தை பிடுங்க முடியுமோ அவங்கக்கிட்ட பணத்தை பிடுங்குவதற்கு, எஃப்ஐஆர் போடுவதற்கு முன்னாலே இதெல்லாம் நடந்துடும். பணத்தை பிடுங்க முடியும்னா அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க. இந்த கட்சிகள் ஆளும் கட்சியினுடைய கொடிகளை போடுறதுனுடைய நோக்கம் கட்ட பஞ்சாயத்து பண்ணுவது. காவல் நிலையத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த மாதிரி விபத்து, நிலம் சார்ந்த பிரச்சனைகள், அடிதடிகள், கோயில்களில் நடக்கிற அடிதடிகள், அப்புறமா பல இடங்களில் பிணக்குகள் இருக்கும். அதாவது 2 பேருக்கு வாய்க்கால் தகராறு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். அங்கே கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவே தமிழகம் முழுக்கும் கேங்குகள், அரசியல் இன்ஃப்ளூயன்ஸோட, காவல் நிலையங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியவர்களோட ஒரு 10 பேர், ஒருத்தர் மெயின் ஆளாக இருப்பான், 10 பேர் அவங்களுக்கு கூட இருப்பாங்க. இந்த மாதிரி ஆட்களோட வாகனங்களில் நான் கடந்த 20 ஆண்டுகளாக 25 ஆண்டுகளாக பார்க்குறேன். நம்பர் பிளேட் இல்லாத பெரிய கார்கள், லக்ஸூரியஸ் கார்களை நம்பர் பிளேட் இல்லாமல் எல்லா பிராந்தியங்களிலும் இந்த மாதிரியான நம்பர் பிளேட் இல்லாத வாகனங்களை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வாகனங்கள் சாலையிலேயே இருக்கும். நீங்கள் எப்பொழுது போனாலும் அது சாலையில் இருக்கும், ஆனால் அந்த வாகனத்துக்கு நம்பர் பிளேட் இருக்காது. அதே மாதிரி இருசக்கர வாகனங்களிலும் நம்பர் பிளேட்டுகள் இருக்காது. இந்த வாகனங்கள் இன்றைக்கும் இயங்குது. எல்லா வாகனங்களும் குறிப்பிடத்தக்க, அதாவது பெரிய கார்கள் மாதிரியான வாகனங்கள் ரொம்ப சொற்பமாக நம்பர் பிளேட்டுகள் இல்லாமல் இயங்கிறத பார்க்க முடியும். இல்லைன்னா
புதிய வாகனம் அப்படிங்கிற மாதிரி போர்விலேயே அந்த வாகனத்தை வச்சுட்டு அந்த நம்பர் பிளேட் இல்லாமல் இயங்கும். இல்லை 2ஆம் வாகனமாக இருந்தாலும் அந்த நம்பர் பிளேட் இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த ஒரு வாகனம் நம்பர் பிளேட் இல்லாமல் தான் 5 ஆண்டுகளும் இயங்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் ஒரு கீழே ஒரு 10 பேரோ 20 பேரோ வைத்துக்கொண்டு இந்த மாதிரி எங்கே வந்து சட்ட ரீதியாக தீர்வுகளை காணுவதற்கு 10 ஆண்டுகள் ஆகுமோ அங்கே கட்ட பஞ்சாயத்து பண்ண போயிடுவாங்க. இப்போ இவங்க ஆளும் கட்சியோட கூடிய மாட்டிப்பாங்க. காவலர்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஏன்னா காவலர்களுக்கும் குறிப்பிடத்தக்க தொகை கிடைக்கும். இப்போ வந்து அந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு ஒரு 10 லட்ச ரூபாய் அவங்ககிட்ட வாங்கி பாகப்பிரிவினைகள் எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு சாதகமாக பேசி அதை முடித்து நீ ஏற்றுக்கிற அப்படின்னு சொல்லி பாகப்பிரிவினையை முடித்து டாக்குமெண்டேஷன் பண்ணி முடித்து கொடுத்துட்டா அவர்களுக்கு 10 லட்ச ரூபா கிடைச்சிதுன்னா காவல் நிலையத்துக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அமௌண்ட் கிடைக்கும். இது லஞ்சங்களில் வராது. இது வேறு வகையான கட்ட பஞ்சாயத்துகள். இது ஜெயலலிதா அடக்கிறதுக்கு தான் கட்சிக்காரர்களை காவல் நிலையத்துக்குள்ளே அனுமதிக்கக்கூடாது. அப்புறமா கட்சிக்காரர்கள் யாரும் வந்து தாந்தோண்டித்தனமாக செயல்படக்கூடாது, குறுநில மன்னர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா வைத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா அது எடப்பாடி பழனிசாமி காலகட்டங்களில் அது வந்து திரும்பவும் வந்தது. அப்புறமா திரும்பவும் திமுக ஆட்சியில் அது வந்துடுச்சு. அது வந்து வெளியில் நடக்கிற கட்ட பஞ்சாயத்து. இப்போ ஒரு இருசக்கர வாகனம் மோதிருச்சுன்னா ஒருத்தருக்கு அடிபட்டு இருக்குது அப்படின்னா அதில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவதற்காக வழக்கறிஞர்கள் முயற்சி செய்யும்போது அந்த வண்டியில் எஃப்ஐஆர் போடுவதற்கு அந்த அடிப்பட்ட பையனுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கிறதுக்காக ரெடி பண்ணுவாங்க. அப்போ அந்த எதுக்கு வந்து அடிபட்டு விழுந்தவனுக்கு நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்ல, அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்லி அவன் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான். அப்போ அவனுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 30,000 ரூபாயோ 40,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவங்க இந்த தேர்ட் பார்ட்டி கிளைம் வந்து இன்சூரன்ஸில் போய் அவங்க கிளைம் பண்ணி எடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டு ஃபுல்லாக டாக்குமெண்ட்ஸும் எஃப்ஐஆரும் அதே மாதிரி போட்டு, சப்போஸ் அதில் ட்ரங்க்குன்னு யாராக இருந்தாங்கன்னா ட்ரங்க்குன்னு இல்லைன்றதை வந்து எஃப்ஐஆரில் பதிவு பண்ணி அதுக்கப்புறமா அதன் அடிப்படையில் அந்த வழக்கை நடத்தி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியிலேருந்து இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அந்த பையனுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்படியாக பல வகையான கட்ட பஞ்சாயத்துகள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது வந்து இந்த பணம் சமூக விரோத செயல்களுக்கு பயன்படக்கூடிய பணம் தான். இதை அரசு காவல் நிலையங்கள் ஊக்குவிக்குது. காவல் நிலையங்கள் வந்து அதை தடுக்க முயற்சி பண்ணுறதில்ல. அதுக்கப்புறமா இதே வந்து ஒரு ஆணோட நம்பரை கொண்டுட்டு போய் இந்த மாதிரியான பொது கழிப்பிடங்களில் இல்லைன்னா இங்கே வந்து போட்டுட்டு இவர் வந்து ஒரு பெண் புரோக்கர், இவரிடம் பெண்கள் கிடைப்பாங்க அப்படின்னு. இப்போ இதே வந்து ஒரு ஃபோன் வந்து ஒரு நாளைக்கு 20 ஃபோன் வருதுன்னா அதில் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பெண் எடுத்தாங்கன்னா தன் கணவர் வந்து ஒரு பெண் வைத்து வியாபாரம் செய்யக்கூடியவரா அப்படின்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த குடும்பம் இருக்குமா, அந்த குடும்பம் உயிரோடு இருக்குமா, அந்த குடும்பம் உடஞ்சி சின்ன பின்னம் ஆகிடும். அதனால் இந்த மாதிரியான நிகழ்வுகளை அரசு கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். நாளை இது போன்ற எந்த விதமான இதுவும் இல்லாமல் இப்போ ஒரு ஆணோட படத்தை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு இவர் வந்து பெண்கள் புரோக்கர், இவர் வந்து நிறைய பெண்களை கைவசம் வைத்திருக்கார், உங்களுக்கு தேவையானவர்கள் இவர்கள் அணுகுனீங்கன்னா பெண் கிடைக்கும் அப்படின்னு அவங்கள வந்து பரப்புரை செய்கிறாங்க சோசியல் மீடியாக்களில். அப்போது இது வந்து ஒரு குடும்பத்தை இப்போ அந்த படத்தை பார்க்குற அவங்களோட சொந்த பந்தங்கள், அவர்கள் மற்ற உறவினர்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிற ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே இந்த மாதிரியான தாக்குதல் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணோட உறவில் இருந்துட்டு வெளியில் வந்த பின்னாடி அதை வீடியோக்களாக எடுக்கிறாங்க. அதை அவங்களே எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அது ஒரு நபரிடம் கொடுக்குறாங்க. அது வந்து வெளியில் வருது. அதற்காக குழந்தைகள் இறப்புகள் நடக்குது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளவு தான் விழிப்புணர்வு அது ஏற்படுத்தினாலும் அது வந்து ஒரு படத்தை பார்க்குறோம், வக்கரம் கொண்டம் தான் பார்க்க போகிறான், ஆனால் மற்றவங்க பார்க்குறது இல்லை அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அது வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதில்ல. ஏன்னா சட்டப்படி அவங்க தண்டிக்கப்பட மாட்டாங்க. அவங்க வெளியில் தான் இருப்பாங்க. அந்த வீடியோ வெளியில் விட்டவன் ஒரு பெரிய வஸ்து மாதிரி வெளியில் சுற்றிக்கிட்டு இருப்பான். நான் தான் எடுத்தேன், நான் தான் விட்டேன் அப்படின்னு தைரியமாக பொது வெளியில் அறிவிச்சுக்கிட்டு வலம் வரக்கூடிய சூழலை நிலவுது. ஸோ நேற்று ஒரு காணொளி நான் பார்த்தேன். ஒருத்தரோட ஃபோன் நம்பரை வந்து அவர் சென்னையிலேயே இல்லை, அவர் வேறு பகுதியில் இருக்கிறாரு. அவருக்கு பிடிக்காதவங்க யாரோ சென்னையில் இருக்கிற ஒரு கழிவறையில் அவரோட பெயரை எழுதி வைத்து இவர் வந்து பெண் புரோக்கர் அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறாங்க. அவருக்கு கிட்டத்தட்ட 100 ஃபோன்கள் மேலே அவருக்கு செய்யப்பட்டிருக்குது. அப்போ அதை அவரோட மனைவி எடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ கணவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கணவன் அப்படின்னு அந்த மனைவியோட பிரச்சனை இல்லைன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லை. சப்போஸ் அந்த மனைவி அந்த கணவன் விட்டு பிரிவதற்கு தயார் நிலையில் இருக்குதுன்னா, இல்லை ஒரு சந்தேக பார்வை வந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பம் செதஞ்சிடும். அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க. ஆக இந்த
இணையம் நல்ல விஷயங்களை நிறையா செய்து அதை வைத்துக்கொண்டு குற்ற சம்பவங்களையும் ஆளாக்குறாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து இந்த இணையம் வழியாக குடும்ப பெண்களை நிறைய பேர் இப்போது பொருளாதார சூழல் சிக்கல்கள் இருக்குது, வருமானம் பத்தலை, போதுமான வருமானங்கள் வரல, நிறைய தொழில்கள் சிக்கல் இருக்கிறதால இந்த இணையத்தில் பல கம்பெனிகள் வந்து பெண்களை ஒரு போகப் பொருளாக ஒரு முன்னிலைப்படுத்தி இந்த மாதிரியான இணையத்தில் இந்த வீடியோ காலிங், அப்புறமா இப்போ வரக்கூடிய ஆப் நிறைய, இந்த ஆப்புகளை தமிழகத்துக்குள்ளே தடை செய்யணும். இந்த மாதிரி டேட்டிங் ஆப்ஸ் வந்து நிறைய வருது. இதில் வந்து இந்த ஆப்பில் வந்து இன்றைக்கி கே வரைக்கும் வந்துட்டாங்க, லெஸ்பியன், அப்புறமா 40 வயது பெண், 40 வயது ஆண், 20 வயது பெண், அப்புறமா பெண்களை தேடக்கூடியவர்கள், 20 வயது ஆண், 50 வயது பெண் தேடக்கூடியவர்கள்னு வேறுபட்ட வகையில் ஆப்புகள் வந்து சோசியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறாங்க. பணம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 300 ரூபாயில், 5 ரூபாயில்னு. ஆனால் அது அப்படி இருக்காது. பின்னாடி வந்து அவங்க மாதம் 300 400 செலுத்துகிற மாதிரி அந்த ஆப்புகள் இருக்கும். ஆனால் அந்த ஆப்புகள் எல்லாமே போலியானவை. அதுக்குள்ளே யாரும் பெண்கள் யாரும் இல்லை. இந்த தமிழகத்தில் யாரும் வந்து ஆண்களை தேடிக்கொண்டு இல்லை பெண்கள். ஆனால் அதை வைத்து வியாபாரம் செய்கிறாங்க. இதுக்கு மத்திய அரசு இருக்கிறவர்கள் உதவி புரிகிறாங்க. இந்த ஆப்புகள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொடிக்கட்டி பறக்கிறத பார்க்க முடியுது. எல்லா ஃப்ரீ ஆப்புகளை நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அதில் வரக்கூடிய விளம்பரங்கள் டேட்டிங் ஆப்புகளாக இருக்குது. நேரடியாக பேசுகிறாங்க. இது எல்லா மொழியிலையும் வருது. மலையாளம், தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழிகளிலும் இந்த ஆப்புகள் வருது. அப்படின்னா இந்த ஆப்புகள் ரொம்ப வியாபித்து இருக்குது. இது வரும் காலங்களில் மிகப்பெரிய சமுதாய சிக்கல்களை உண்டாக்கக்கூடும். இந்த இணையம் சார்ந்த இருக்கிற குற்றங்களை குறைக்கிறதுக்கு தனிப்பட்ட ஒரு அமைப்பை நிறுவி அந்த குற்றங்கள் வழியாக குடும்பங்கள் சிதையாமலும், பெண்கள் வந்து தவறான வழிகளுக்கு போகாமலும், பணம் சார்ந்து குடும்பங்கள் அழியாமல் இருப்பதற்கும், பணம் இருந்தால் நல்லா வாழலான்ற அந்த மனோநிலையிலிருந்து மக்களை மாற்றுறதுக்கும் அரசு சில முனைப்புகளை ஏற்படுத்தணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இருக்கிற பணத்தில் நல்வாழ்க்கை வாழணும், பேராசைப்பட்டு குடும்பங்கள் அழிஞ்சிட்டு போகலாம். அப்புறம் மணி லாண்ட்ரிங், இந்த மணி லாண்ட்ரிங் ஏன் வருதுன்னா, அதிக பணம் இருந்தால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு 10,000 ரூபாய் போட்டு 50,000 ரூபாய்க்காக எதிர்பார்த்து 10,000 ரூபாயும் இழக்கிற மக்களை பார்த்துக்கிட்டே இருக்க முடியுது. தொடர்ந்து மணி லாண்ட்ரிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது தமிழ்நாட்டில். எனக்கு தெரிய 1986 87 காலகட்டத்தில் சேலத்தில் வாழ்க வளமுடனில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பல்லாயிரம் கோடி, 10,000 கோடிக்கு மேலே இருக்கும் மக்களுடைய பணம் வந்து சிலரால் களவாடப்பட்டிருக்கு. களவாடப்பட்ட பணத்தை பயன்படுத்தி காவல் நிலையங்கள்லேருந்து ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லாமல் அவங்களால தப்பிக்க முடியுது. இன்றைக்கும் நடக்குது, நாளைக்கும் அது நடக்கும். அதையும் தடுத்துட்டால் இந்த அரசுக்கு பெரிய அளவுக்கான நன்மதிப்புகளை கிடைக்கும். என்னால் முடிஞ்சதை நான் வந்து ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கேன். ஏதாவது விட்டு போச்சுன்னா, இப்போ நான் சொல்லி முடிச்சுட்டுன்னா இதை நான் கடந்துடுவேன். அதனால் தயவுசெய்து இதை வந்து யாரேனும் கவனத்தில் எடுத்து வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க. ஏன்னா எப்போ எனக்கு எது ஒரு செய்திகளாக வருதோ அதை நான் வந்து இங்கே முன்னிலைப்படுத்தி நான் கொடுத்துடுறேன். நான் அதை திரும்பவும் என்னோடய வீடியோக்களை எல்லாம் அழிச்சிட்டு என் வேலையை நான் பார்க்க போயிடுவேன். நீங்கள் இது மக்களுக்கானது, நீங்கள் மக்களுக்காக வந்திருக்கீங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுத்து செய்துட்டிங்கன்னா என் பன்னெடுங்காலமும் உங்களுடைய புகழ் வந்து காமராஜரை விட கூடுதலான இடத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்ற ஒரு பெருமிதத்தோடையும் ஒரு எதிர்பார்ப்போடும் நாளைய என் தமிழகம் செம்மையாகவும் செழுமையாகவும் முன்னிலையிலும் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு கருத்துக்களை வைத்துவிட்டு நகர்கிறேன். ஒரு சாமானியனாகவே இருந்துவிடவும் ஆசைப்படுகிற ஒரு சாமானியன். நன்றி.